வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் ஹேபிட்ஸ் அதுக்கு தொடர்புடைய செய்திகளை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ சேரக்குறைய இப்போ ஒரு 10-15 பதிவுகளை தொடர்ந்து ஹேபிட்ஸும் அதனோட எஃபெக்ட்ஸ் நம்மளோட ஆரோக்கியத்துக்கு எப்படி ஏற்புடையதாக இருக்கும், ஆரோக்கியத்தை எங்கனம் மேம்படுத்தும் அப்படின்ற தலைப்பில் தான் பார்த்துக்கிட்டே வரோம். இதில் ஒரு 30லேருந்து 40 பிஹேவியர் வரைக்கும், 40 ஹேபிட்ஸ் வரைக்கும் நம்ம டச் பண்ணியிருக்கோம். இந்த 40 பிஹேவியருமே நேர்மறை எண்ணங்களோடு நம்ம அதை பயன்படுத்த முடியுமா இருந்தால், நேர்மறை எண்ணங்களோடு அதை நம்ம பழகிக்கொள்ள முடியுமாக இருந்தால் அது என்ன பண்ணும், ஆரோக்கியத்துக்கு எப்பொழுதும் குறைபாடே இருக்காது, ஆரோக்கியத்துக்கு ஊறு விளைவிக்கவே வாய்ப்பில்லை. ஆனால் சில பழக்கங்கள், அந்த ஜெலஸ், ஆங்கர், கன்ஃபரண்டேஷன், அப்புறம் ஆல்வேஸ் கம்பேரிங் வித் அதர்ஸ், ஹேவிங் நெகட்டிவ் பிஹேவியர், ஸ்பீக்கிங் லைஸ், அப்புறம் டூ மச் ஸ்லீப், அது மாதிரிலாம் சில பழக்க வழக்கங்களுக்கு இட் இஸ் அ ரோசர் எட்ஜ் போல், ஒரு கத்தி முனையில் நடக்கிற மாதிரி அந்த பிஹேவியரில் என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப அதை உள்ளார்ந்து பழகிறதுக்கு இடம் கொடுக்காம, அதை ஜெலஸ் இருக்கும் அப்படின்னா அது எதுக்கு ஜெலஸ் இருக்குது, நம்மக்கிட்டேருந்து நம்மளுக்கு ஜெலஸ் இருந்தால் அதுலேருந்து வெளியில் வர முடியும். அடுத்தவங்களை பார்த்து ஜெலஸ் பண்ணுறதுக்கு அவங்க எவ்வளோ நேரம் அந்த ஒரு அழகாக ஒருத்தர் ட்ராயிங் போடுறாங்கன்னு வைங்க, பக்கத்தில் உட்காந்துருக்கணும், நம்மளை பார்த்தோன்னே இது போல் கை கட்டியிருக்கிறாங்க, தொங்க போட்டுக்கிறாங்க, அப்படி சிரிக்கிறாங்க அப்படின்னா அந்த சிரிப்பெல்லாம் ஒருத்தர் பார்த்த உடனே வரைகிறாங்கன்னு வைங்க, அவங்களுக்கு எந்த அளவுக்கு அதில் பழக்கம் இருக்குது, எந்த அளவுக்கு மனது ஒரே நேரத்தில் பேசிக்கிட்டே இருக்கும்போது அது ஃபோக்கஸ்டு மைண்டாக மாறுது. ஃபோக்கஸ்டு மைண்டாக இருந்தால் கையில் இருக்கிற சாதாரண ஒரு பிளாக் பென்சில்லையே நம்மளோட பிளாக் அண்ட் ஒயிட்டில் நம்மளை பற்றி வரைகிறாங்க அப்படின்னா அது ஒரு சிறப்பு பழக்கம். அந்த பழக்கத்தை பார்த்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும், சந்தோஷப்படணும். இருப்பா, நான் வேறு போஸ்டரில் உட்காந்துக்கிறேன், அந்த போஸ்டரை பார்த்து அதில் நீங்கள் அந்த கோணத்துலேயே எனக்கு வரைஞ்சி கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்டு அவங்களுக்கு வேறு நல்ல புதுசாக இருக்கிற வெள்ளை பேப்பர்லாம் கொடுக்கலாம், எல்லாம் செய்யலாம், அதை சந்தோஷப்படலாம். ஆனால் அவங்க மட்டும் அப்படி வரைகிறாங்க, நம்மளும் வரைகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நம்மளும் ஒன்று எதான போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்டை வளர்த்துக்கிட்டா அது நம்மளுக்கு அவ்வளோ சுலபமாக ட்ராயிங் போடுறதுக்கு எல்லாருக்கும் வருவதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா கலைன்னு சொல்லும்போது அது ரைட் ஹெமிஸ்பியரோட ரிலேட்டடானது. ரைட் ஹெமிஸ்பியரை நம்ம எந்த அளவுக்கு அது பழக்கப்படுத்தியிருக்கோம், அதில் எப்படி ஃபோக்கஸ்டு மைண்டு வரத்துக்கு அதுக்கு என்னெல்லாம் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் நமக்கு தெரியவே தெரியாது. கொடுக்கவே இல்லை, ட்ரைனிங் கொடுத்தவரும் தானே கொடுத்துருக்கோமா இல்லையான்னு தெரியறதுக்கு வி ஹவ் நாட் அட்டெம்ப்டட் அட் ஆல். அந்த அட்டெம்ப்டே இல்லாத போது நம்மளுக்கு எப்படி ஃபோக்கஸ்டு மைண்டு வரும், அப்போ நம்மளால் அதுக்கு என்ன பண்ண தெரியல, அதுபோல் வரைவதற்கு என்ன தெரியல, எளிமையாகவும் வரைய தெரியல. ஒரே ஒரு கப்பன் சாசர் போடணும், இல்லாட்டி போனால் ஒரு சின்ன வாழை மரம் வரையணும், அதுக்கே நம்மளுக்கு ஒரு பேஜ் ஃபுல்லாக என்ன இரேசர் வச்சு பென்சில் போட்டு பச்சை கலர் வாழை மரத்தை கருப்பு கலராக வரைகிற அளவுக்கு தான் நம்மளுக்கு தெரியுது. பிகாஸ் வி டோன்ட் ஹவ் த மைண்ட் கெட் இட் ஃபோக்கஸ்ட், இட் இஸ் நாட் ஸோ ஈஸி ஃபார் அஸ் அப்படின்னு சொன்னால் அந்த அடிப்படையில் சிறப்பாக வரைய வேண்டும் என்றால் அதற்கு பழக்கம் அத்தியாவசியம். அதுக்கு அவங்க எவ்வளோ நேரம் பழகியிருப்பாங்களோ அந்த பழக்கத்தை நம்மளும் மேற்கொண்டால் நம்மளாலேயும் நிச்சயமாக சிறப்பாக வரைய முடியும் அப்படின்ற அந்த எண்ண ஓட்டங்களை வளர்த்துண்டா ஜெலஸ்ன்ற வார்த்தைக்கே இல்லை. இது வரைகிறத பார்த்து ஜெலஸ்ன்ற வார்த்தைக்கு பேசல. எதாக இருந்தாலும் எந்த விஷயத்தில் ஒருத்தர் அழகாக வடிவாக ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னால் ஷி மைட் ஹவ் ஸ்பெண்ட் சம் குட் அமௌண்ட் ஆஃப் டைம். அந்த நேர்த்தியாக எப்படி உடை அணிவது என்பதே அவங்க பழக்கப்படுத்தியிருப்பாங்க. அவங்க உடையை அழகாக மடித்து வைக்கிறதே சிறப்பானதாக இருக்கும். அதனால் சில விஷயங்களுக்கு நம்முடைய கான்ட்ரிபியூஷன் அதில் என்ன, ஹவு மச் வி ஹவ் லேர்ன்ட் இன் திஸ் ரிகார்ட் அப்படின்னு தெரிஞ்சால் அந்த ஜெலஸ்ன்ற வார்த்தை நம்ம டிக்ஷனரியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நமக்கு என்ன தெரியுமோ அதான். ஆனால் அதுலேருந்து நம்ம சிறப்புப்படுத்திக்கணும், செம்மப்படுத்திக்கணும்னா ஃபார் தட் ஆல்சோ என்ன பண்ணணும், நம்ம எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டிருக்கணும். ஸோ இது எல்லாமே தேவையில்லாத பழக்கங்களை நம்மக்கிட்டேருந்து என்ன பண்ணோம், உமிழ்ந்து எஸ்யூ பண்ணிடணும். தேவையான பழக்கங்களை மேலும் மேலும் தொடர்ந்து சிறப்பாக செய்து நம்மளை சிறப்பாக வளர்த்து கொள்ள வேண்டும், நாம் அதற்கு ஏற்புடையவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.